இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் பிணியாளியை எழுப்புவதற்கு விசுவாசமுள்ள விண்ணப்பம் அவனை இரட்சிக்கும். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. எல்லாவற்றிற்கும் தேவன் முன்னதாகவே ஏற்பாடு செய்த வழி உண்டு. குணமாகும் வழி என்பது அது கிறிஸ்துவின் முடிந்த காரியத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் மூலம்தான். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அவர் உங்கள் நோய்களை கல்வாரியில் ஏற்றுக்கொண்டார் என்று நம்பினால் குணமாகுதல் இரட்சிப்பு போலவே உறுதியானதாகும். உங்கள் அறிகுறிகளை பார்த்து மனம் தளர வேண்டாம். அவருடைய வார்த்தையை பாருங்கள். உங்களை இரட்சிக்கும் அதே இரத்தம் உங்களை குணமாக்குகிறது. இது ஏற்கனவே நிறைவடைந்த காரியம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நடந்து செல்லுங்கள். நாம் எவ்வாறு இரட்சிப்பு என்று நம்பி சந்தேகமின்றி நடப்போமோ அதேபோல் குணமாகும் வாக்குறுதியிலும் நம்பிக்கையுடன் நடந்தால் வானம் மற்றும் பூமி கடந்து போனாலும் அந்த வாக்குறுதி ஒருபோதும் தோல்வியடையாது. கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தம் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரே சமயத்தில் அளித்தது. ஆமேன். ஹல்லேலூயா.